ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. பொதுமக்களுக்கு ஒரு குஷியான அறிவிப்புங்க. நகை கடன் தள்ளுபடி குறித்து அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேங்க. அதுவும் குறிப்பிட்டு ஒரு 8 வங்கி இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடனை அறிவிக்க போகிறாங்க. என்னன்றதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்குன்றது உங்களுக்கு புரியுங்க. கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்க நகைக்கடன்கள் வரக்கூடிய 2026 தேர்தல் காரணமாக 10 சவரன் இருந்தாலும் சரி, 5 சவரன் இருந்தாலும் சரி, 2 சவரன் இருந்தாலும் சரி, 3 சவரன் இருந்தாலும் சரிங்க, எல்லாமே தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு சவரன் வைத்திருந்தாலும் சரிங்க, மீண்டும் இவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மற்ற பேங்க்கில் வைத்திருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு 5 சவரனுக்கு உட்பட்டு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். தமிழகத்தில் விவசாய நகைக்கடன் மற்றும் விவசாய கடன்கள் எல்லாமே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நகைக்கடன்களை எப்போ இருந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். 31/12/2025 முன்னாடி பெற்ற நகைக்கடன்கள் மட்டுமே இந்த தள்ளுபடி கிடைக்கும் 2026. ஸோ இந்த வெளியான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தல் அறிக்கையிலையுமே நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக இருக்குங்க. திமுகவுடைய 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தது. இந்த திட்டத்தால் சுமார் 11.70 லட்சம் மக்கள் பயனடைந்த நிலையில் வரவிருக்கும் தேர்தலையொட்டி இதே போன்ற அறிவிப்பு மீண்டும் வருமா என பல லட்சக்கணக்கான விவசாயிகள் நகைக்கடன் தள்ளுபடிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கத்தின் விலை வரலாறு காணாத விலையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அதாவது ஒரு சவரன் 1 லட்சத்தை தாண்டிருச்சு. இந்த நிலையில் அவசர பண தேவைகளுக்காக தங்க நகைகளை அடகு வைப்பது மக்களின் முக்கிய நிதி ஆதாரமாக விளங்குகிறது. அதாவது அடகு கடை மற்றும் வங்கிகளில் அதிக வட்டி என்பதால் பெரும்பாலான பொதுமக்கள், அதுவும் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் கூட்டுறவு வங்கியை நாடுகின்றனர். மற்றொரு காரணம், மாநில அரசுகள் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்படும் நகைக்கடன் தள்ளுபடி செய்துவிடும் என்ற நம்பிக்கையில் வைக்கிறாங்க. இப்படி திமுகவுடைய 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்தால் 5 சவரன் நகைகள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும். தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்து இந்த வாக்குறுதிகள் ஆனது குறிப்பாக ஏழை மக்கள், விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு உதவும் வகையில் அறிவிக்கப்பட்டது. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான மக்களால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டது. அந்த வகையில் 2021 செப்டம்பர் 13 அன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மார்ச் 31, 2021 வரை கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட 5 சவரன் நகைகள், அதற்கு குறைவான தங்க நகைகளை தள்ளுபடி செய்ய இந்த உத்தரவை போட்டாருங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இந்த இறுதி 31/12/2025 முன்னாடி நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நகைக்கடனுக்கு செல்லுபடி ஆகுன்ற ஒரு அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. அதனால் நகைக்கடன் பெறணுன்னா கூட இப்போ கூட நகைக்கடனை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். பிற்காலத்தில் அடுத்த 5 மாதத்தில் அது தள்ளுபடி அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பு எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் செய்யணுங்க. இதுதான் இப்போ இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஸோ நகைக்கடன்கள் பார்த்திங்கன்னா ஒரு 8 வங்கிகளுக்கு பார்த்திங்கன்னா அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளை எத்தனை பவுன் நகை வச்சாலும் அதை முழுமையாக தள்ளுபடி செய்கிற அளவுக்கு தற்சமயம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளை நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இப்போ இருக்கிற நகைப்பணம் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியல் தயாரிக்கும் பணிகள் போயிட்டுருக்கு. இது ஜனவரி மாதத்தில் வெளியிடப்படலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.